தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கீழப் பெரும்பள்ளம் கேது பகவான் ஞானகாரகன், அறிவு முக்தி போன்றவற்றிற்கு பிரதானமாக விளங்கக்கூடிய கிரகம். மனிதர்களின் அனிச்சை செயல் ஒவ்வொன்றுக்கும் கேது பகவானே காரணமாக விளங்கி கொண்டிருக்கிறார். நிழல் கிரகமாக விளங்குகின்ற கேது பகவான் நவ கிரக வரிசையிலே வடமேற்கு திசை நோக்கி காட்சி அளிக்கக்கூடியவர். கிரக பெயர்ச்சியின் பொழுது இவர் வளமிருந்து இடமாக பெயர்ச்சி ஆகக்கூடியவர். இவருக்கு சொந்த வீடு என்று கிடையாது. எந்த கிரகத்தின் வீட்டில் தங்குகிறாரோ அந்த கிரக அதிபதியின் பலனை அளிக்கக்கூடியவர். இவர் அற்புதமான ஒரு சிறப்பை செய்யக்கூடியவர். பார்க்கடலை மிகுந்த சிரமத்தோடு அசுரர்களும் தேவர்களும் கடைந்தார்கள். அமிர்தம் வெளிப்பட்டவுடன் தேவர்கள் அதை உண்ண முற்படுகிற பொழுது அசுரர்கள் விரக்தி அடைந்து போகிறார்கள். அதிலிருந்து கிளம்பிய ஒருவர்தான் ராகுவாகவும் கேதுவாகவும் மாறுகிறார் என்பது வரலாறு. அப்படி மற்ற அசுரர்களெல்லாம் விரக்தி அடைந்து போனதினாலே வாசுகி பாம்பை பந்து போல சுருட்டி வீசி எறிந்து விட்டார்கள். அந்த வாசுகி பாம்பு கடற்கரை அருகே உள்ள ஒரு மூங்கில் காட்டில் உடல் நைந்த நிலையிலே விழுந்திருக்கிறது. பின்னால் அது உயிர் பெற்றதாக சொல்லுகிறார்கள். இருப்பினும் தன் நஞ்சை சிவபெருமான் உண்ணும் நிலை ஏற்பட்டு விட்டதே என மனம் வருந்திய அந்த வாசுகி பாம்பு அந்த மூங்கில் காட்டிலேயே தவம் இயற்றியது. தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் வாசுகிக்கு காட்சி அளிக்கிறார். தன் பாவத்தை நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என வாசுகி கேட்க, எல்லாம் வல்ல இறைவனும் நான் பொறுத்தருளுகிறேன், இன்னும் என்ன வேண்டும் என்று கேட்க, நான் தவம் இயற்றிய மூங்கில் காட்டில் நீங்கள் கோயில் கொண்டு கேது கிரக தொல்லைகளை நிவர்த்தி செய்து திருவுள்ளம் பேண வேண்டும் என்று கேட்க, அந்த அடிப்படையிலே வாசுகியின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் மூங்கில் காட்டில் கோயில் கொண்ட திருத்தலம்தான் கீழப் பெரும்பள்ளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே நாகநாத சுவாமியாக அற்புதமாக காட்சி தருகிறார். அம்பாள் சௌந்தர நாயகியாக அழகு ததும்ப நின்று கொண்டிருக்கிறாள். இந்த கீழப் பெரும்பள்ளம் கேது தோஷ நிவர்த்தி தலமாக, கால சர்ப்ப தோஷம் நீக்குகின்ற தலமாக அமைந்திருக்கிறது. இந்த தலத்திலே இருக்கின்ற நாகநாத சுவாமி சௌந்தர நாயகி தாயாரை வழிபட்டு கேதுவுக்கு பிடித்த எண் 7, 7 முறை வலம் வந்து கேது பகவானுக்கு பரிகார பூஜையை யார் ஒருவர் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாகதோஷ நிவர்த்தி கிடைக்கிறது. மனிதனுக்கு இன்றைக்கு பெரிய அளவிலே பாதிப்பை உண்டாக்குவது நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற நரம்பு பிடிப்புதான். இந்த நரம்பு மண்டலத்திலே ஏற்படுகின்ற நரம்பு இழுவை, நரம்பு பிடிப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த நோய்க்கெல்லாம் தீர்வு கீழப் பெரும்பள்ளம் கேது பகவான் ஸ்தலத்திலே இருக்கிறது. நாகநாத சுவாமியினிடத்திலே இருக்கிறது. யமகண்டம் ராகு காலத்திலே கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. கேது தோஷ பரிகாரத்திலே பங்கேற்பவர்களுக்கு கோயில் பிரசாதமாக விபூதி குங்குமத்துடன் உலர் பொடி ஒன்றும் வழங்குகிறார்கள். அந்த பரிகாரத்தை செய்து கொள்பவர்கள் தொடர்ந்து 7 நாட்கள் அசைவம் தவிர்த்து, பெண் போகம் தவிர்த்து, கோயில் விபூதி குங்குமத்தை பக்தி சிரத்தையோடு தரித்து கொண்டு பிரசாதத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் 7ஆம் நாள் நிறைவில் அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது. அருகில் இருக்கின்ற விநாயகர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சிதறுகாய் உடைத்து நிறைவு செய்தால் கேதுவினால் உண்டாகின்ற தொல்லைகள் நீங்குகிறது, வறுமை நீங்குகிறது, பகைமை நீங்குகிறது, உடல்நலக் குறைவு சீராகிறது, நற்பெயர் இழப்பு, முயற்சிகளிலே தடை, இதையெல்லாம் நீக்குகிற விதமாக கேது பகவான் காட்சி தருகிறார். நாகநாத சுவாமியோடு சௌந்தர நாயகி அம்பாள் உடன் உரைகின்ற அந்த தலத்திலே நமக்கு விடுதலையை தந்து கொண்டிருக்கக்கூடிய கேது பகவானை நாம் அற்புதமாக பார்க்கிறோம். இந்த கேது பகவானை எந்த நாமாவளி சொல்லி வழிபட வேண்டும் என்று தெரியுமா? கேது தேவே, கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் அன்றி
கேது தேவே கேண்மையாய் ரட்சி என்று இந்த கேதுவுக்கு உரிய அந்த ஸ்துதியை சொல்லி 7 முறை நாம் வீட்டிலே இந்த ஸ்துதியை சொல்ல சொல்ல நமக்கு சிறப்பு கிடைக்கிறது. இங்கே பெருமையோடு கேது பகவான் பல வண்ணத்துணி, கொள்ளு மற்றும் வெள்ளை மலர்கள், செவ்வரளி மலர்கள் போன்ற பிரசாதங்களால் மகிழ்ச்சி அடைகிறார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த பொருட்களை சமர்ப்பித்து அவரது அருளை வேண்டி வழிபடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். விஷ்ணுவின் மத்ஸ்ய அவதாரத்தை வழிபடுவதன் மூலம் கேது பகவானுக்கு சாந்தம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் உண்டு. இப்படிப்பட்ட கேது பகவான் கீழ பெரும்பள்ளத்திலே அற்புதமாக நமக்கு காட்சி கொடுத்து நம்முடைய குறைகளையெல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறார். ஒரு முறை சென்று சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வாங்கு வாழ்வோம்.